பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ராமநாதபுரம் MSK நகரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை கடத்தி கொடூரமான முறையில் கொன்று கிணற்றில் வீசிய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்தவர் பாலகணேஷ். இவரது மனைவி செல்வி, வயது 39. தம்பதிக்கு சாய் தீப்தி, சாரு நித்திகா என 2 மகள்கள். 5 வயதான குழந்தைகள் 2 பேரும் இரட்டையர்கள். விடுமுறை நாட்களில் ராமநாதபுரம் MSK நகரில் உள்ள தனது அப்பா வீட்டிற்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வது செல்விக்கு வழக்கம். அதன்படி சனிக்கிழமை மதுரையிலிருந்து 2 குழந்தைகளையும் தனது அப்பா வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இரவில் செல்வி, இரட்டை குழந்தைகள் மற்றும் செல்வியின் அப்பா தூங்கிக் கொண்டு இருந்தனர். அதிகாலை 3 மணி இருக்கும். புழுக்கமாக இருந்ததால் செல்வி கண் விழித்தார். வீட்டின் மெயின் கதவை திறந்து வைத்துவிட்டு மீண்டும் குழந்தைகளுடன் தூங்கினார். விடிந்ததும் எழும்பிய செல்வி தூங்கிக் கொண்டிருந்த மகள் சாய் தீப்தியை காணாமல் அதிர்ச்சி அடைந்தார். அப்பாவுடன் சேர்ந்து வீடு முழுவதும் தேடினார். குழந்தை கிடைக்கவில்லை. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சுற்றுப்பகுதி முழுவதும் தேடினார். குழந்தை கிடைக்கவில்லை. இதனால் ராமநாதபுரம் நகர் போலீசில் செல்வி புகார் செய்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் குழந்தையை தீவிரமாக தேடினர். இந்த நிலையில்தான் பக்கத்து வீட்டில் இருந்த உரை கிணற்றில் சிறுமி சடலமாக மிதக்கும் அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. தீயணைப்பு வீரர் உதவியுடன் சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது. குழந்தை இறந்துவிட்டதை அறிந்த செல்வியும் உறவினர்களும் கதறி அழுதனர். சிறுமியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் ராஜீவ் சிறுமியின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். குழந்தையை மர்ம நபர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்றும் கொலையாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செல்வி தரப்பினர் வலியுறுத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். சிறுமி சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கும் அறிவுறுத்தினார். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் குழந்தை கொலை செய்யப்பட்டது உறுதியானது. இதுபற்றி போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியது. அதிகாலை 3 மணிக்குதான் செல்வி கதவை திறந்திருக்கிறார். அப்போது 2 மகள்களும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகுதான் சம்பவம் நடந்திருக்கிறது. சிறுமிக்கு இரவில் நடக்கும் பழக்கம் எதுவும் இல்லை. எனவே அவராக போய் கிணற்றில் குதித்திருக்க வாய்ப்பில்லை. அதேபோல கிணற்றின் உயரமும் சற்று கூடுதல். அதில் ஏறி குதிக்க வாய்ப்பில்லை. அதே நேரம் குழந்தை சடலத்தை மீட்கும் போது இரவு தூங்கும் போது குழந்தை போர்த்தியிருந்த போர்வையும் வந்தது. சிறுமி கொலை செய்யப்பட்டார் என்பதை உறுதி செய்த முதல் எவிடன்ஸ் இதுதான். அதாவது குழந்தை வாயை பொற்றி போர்வையில் பொத்தி கடத்தி வந்து கிணற்றில் வீசி கொன்றிருக்கின்றனர். இது கொலைதான் என்பது உறுதியாகிவிட்டது. குழந்தையை கொன்றது யார், எதற்காக கொலை செய்தார்கள் என்பது பற்றி தீவிரமாக விசாரிக்கிறோம். குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதா என்பதை உடனடியாக உறுதி செய்ய முடியவில்லை. அதே நேரம் குழந்தையின் உடலில் காயங்கள் இருந்தன. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தால்தான் முழு விவரம் தெரிய வரும். 3 மணி வரை பூட்டியிருந்த கதவை அதிகாலையில்தான் செல்வி திறந்தார். அதன் பிறகுதான் கொலை நடந்திருக்கிறது. எனவே கொலையாளிகள் மிகவும் நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கும் என்று சந்தேகம் உள்ளது. முதல் கட்ட விசாரணையில் செல்விக்கும் அதே பகுதியில் சில வீடுகள் தள்ளி வசிக்கும் ஒரு குடும்பத்தினருக்கும் ஏற்கனவே தகராறு இருந்தது தெரிய வந்தது. அவர்களுக்கு அந்த கொலையில் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்றும் விசாரிக்கிறோம். செல்வியிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. சந்தேக நபர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டு வருகிறோம். சம்பவ இடத்தில் மோப்பநாய் உதவியுடன் துப்பு துலக்க முயற்சி செய்தோம். ஸ்பாட்டில் இருந்து மோப்பம் பிடித்த நாய் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வரை ஓடியது. இதனால் கொலையாளிகள் சம்பவத்தை முடித்துவிட்டு ரயிலில் தப்பிச் சென்றார்களா என்ற கோணத்திலும் விசாரிக்கிறோம். அக்கம் பக்கத்தில் உள்ள CCTV கேமரா பதிவுகளையும் கைப்பற்றி ஆய்வு செய்கிறோம். விரைவில் கொலையாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் என்று போலீசார் கூறினர். தொடர்ந்து பெண்கள், சிறுமிகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன.